வணக்கம் மாணவர்களே. வழக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது இயல் 3ல் துணைப்பாடம் பார்க்க போகிறோம். துணைப்பாடத்தில் என்ன அப்படின்னா கப்பலுடைய கம்பளத்தை எடுத்துருக்காங்க. இது கப்பலுடைய கம்பளம். யார் ஒரு கப்பலுடைய கம்பளத்தை யார் சொல்கிறோம்? வாவு சிதம்பரனார் தான் நம்ம கப்பலுடைய கம்பளம் அப்படின்ட்டு அழைக்கிறோம். வாவு சிதம்பரனார் அப்படின்னு சொல்கிறோம். இவர் யார் அப்படின்னா விடுதலை போராட்ட வீரர்களும் இவரும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர். இப்போ அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிதம்பரனார் பிரசங்கத்தை கேட்டாலே செத்தம்பரம் கூட என்ன பண்ணுவான்? உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலைப்படும் என்று கூற்றின்படி பேச்சாட்டம் மிக்க வாவு சிதம்பரனாரின் வாழ்வியல் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிதம்பரனார் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். என்னது? செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். செப்டம்பர் 5 பிறந்தார். இன்னொன்று செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னா என்ன விசேஷம்? நம்ம டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம் இல்லையா? ஆசிரியர் தினம். டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய அதே மாதிரி இவரும் அதே நாளில் பிறந்திருக்கிறார். 5ஆம் நாள் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்டாரம் அப்படின்ற ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் பிறந்திருக்கிறார். பெற்ற உலகநாத பிள்ளை பரமாயி அம்மான். இவர் வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். எங்கள் கல்லூரி படிப்பு முடித்த பின்னர் தன்னுடைய தந்தையை போன்று அவரும் வழக்கறிஞராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாபுசி ஏழைகளுக்காக மட்டுமே வாதாடி அவங்களுக்கு நியாயத்தை வழங்கியிருக்கிறார். சில சமயங்களில் கட்டணம் பெறாமலும் வாங்கியிருக்கிறார், கட்டணம் பெறாமலும் வாதாடுகிறார். இதில் சிறந்த வழக்கறிஞர் என்று போற்றப்பட்டவரும் கூட இவர் தான். இவர் தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்து வெள்ளையர்களுடைய கப்பலில் கூலி வேலை செய்யும் நம் நாட்டின் அடிமைத்தனத்தை கூலி வேலை செய்யும் நம்மளுடைய நாட்டு மக்களின் அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு ரொம்ப மிகவும் பாடுபட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த முனைப்பால் சுதேச கப்பல் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி உருவாயிற்று. சுதேச கப்பல் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியை உருவாக்கினார். அதுக்கு தலைவர் யார் அப்படின்னா பாண்டித்துரை தேவர் தான் இதுக்கு தலைவராக பொறுப்பேற்றார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வங்கதேச கப்பல் வெள்ளோட்டத்திற்காக கொழும்பு துறைமுகத்தில் புறப்பட்ட போது அளவிலா மகிழ்ச்சி அடைந்தார். அதன் பிறகு வெள்ளையர்களுடைய வீழ்ச்சியில் என்ன நடந்தது அப்படின்னா சுதேச கப்பலின் வருகையால் வெள்ளையர்களின் கப்பல் வாணிகம் தந்தது. வெள்ளையர்கள் பல சூழ்ச்சிகளை செய்தனர். வாவு சிதம்பரனார் கையடக்கம் தருவதாக கூறினார். கையுட்டு சொல்லுவாங்க இல்லையா, லஞ்சம் அது தருவதாக சொன்னாலும் பலரை பயமுறுத்தினார். இறுதியில் அடக்குமுறையை தான் கையாண்டு அந்த வெள்ளையர்களுடைய இதை வீழ்ச்சியை இது பண்ணினாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர நாதம் எழுந்தது அப்படிங்கிறத பாருங்க. பரங்கியை அசைக்க இயலாத எண்ணி அடிமைப்பட்டனர் மக்கள். எதிர்த்து பேசாமல் சால வேண்டும் தாளமுடன் அரசாங்க பதவிகளால் ஆடியும், அரசாங்க பதவிகள் அப்படின்னா பொம்மைகளா அரசாங்க பொம்மைகளா ஆடினாங்க. அரசு வாழ்க்கை என்று பாடியும் தண்ணீரை அறியாமல் இருந்தது. இச்சூழல் சுதந்திர நாதம் அப்படின்றது எழுந்தது. பரங்கியரை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அது பிறகு சுதந்திரம் என்ற பிறப்புரிமை என்று வழங்கிய வடநாட்டு வீரரான பாலகங்காதர திலகரும் தென்னாட்டில் நாவீரனுடைய பாரதியாரும் தென்னாட்டு திலகர் என போற்றப்பட்ட வாவு சிதம்பரனாரும் வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு முழங்கினார். வந்தே மாதரம் என்ற கோஷ்ட முழங்கி ஆர்வத்தை கட்டி எழுப்பினார். யார் மக்களை ஆர்வத்தோட கட்டி எழுப்பினாரு. பொதுக்கூட்டங்களில் தொழிலாளர் கூட்டங்களில் வாவுசி சிதம்பரனார் வாவுசி என்ன பண்ணினாரு? வந்தே மாதத்தை அழுத்தமாக சொல்வாராம். அதை கேட்டு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க? ஊக்கம் பெற்றனர். அதை கேட்டு மக்களும் ஊக்கம் பெற்றனர். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எரிவுற்ற அரசாங்கம் வாவுசியை எதிராக கருதியது. ரொம்ப அந்த அரசாங்கம் அந்த அரசு என்ன பண்ணுச்சு? வாவுசியை ரொம்ப எதிரியாக கருதியது. அதனால வாவுசிக்கு இரட்டை வாழ்நாள், அதாவது இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை, அளித்தாங்க. இரட்டை வாழ்நாள் அது மேல ரொம்ப கோபம் கொண்டு என்ன பண்ணாங்க? இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனையை இவருக்கு கொடுத்தாங்க. அந்த சிறை தண்டனை பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆண்டு கோவை சிறையும் 6 ஆண்டு கோவையும் 6 ஆண்டு கோவையும் கண்ணூர் சிறையிலும், அதாவது கண்ணூர் சிறையிலேயே அவர் இருந்திருக்கிறார். கண்ணூர் சிறை 6 ஆண்டு கோவை 6 ஆண்டு 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 கண்ணூர் சிறை
கடலூர் சிறையில் 6 ஆண்டு கோவை சிறையிலேயே கடலூர் சிறையிலேயே கொடுப்பணி ஆற்றினார். அதாவது கொடுப்பணி ஆற்றினார். அவர் நிறைய பேரை வாங்கிட்டே இருந்திருக்காங்க. சிறைச்சாலையை தவச்சாலையாக எழுதினார். சிறைச்சாலை என்ன பண்ணார்? தவச்சாலையாக எழுதினாரு. அவர் விடுதலை காப்பட்டிருந்த அருந்தத செயல்கள் வந்து எண்ணிட அழுந்தார். அதாவது எண்ணிக்கையே இல்லை, நிறைய செயல்கள் செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிறைச்சாலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பலரும் கண்காணித்தனர், கடும் பண்ணிக்கிட்டனர் பலர். ஆனால் எவரையும் அவர் வெறுக்கவில்லை. முறைத்தவரை நடந்தவர்களை எதிர்த்தார். முறைத்தவரை நடந்தவர்களை என்ன பண்ணாரு? ஏற்றுக்கிட்டாரு. அதன் பிறகு வரைத்தவரை பேசியவர்களை வந்து வாயாலே அழைக்கிறார். வரவர்கள் பேசினாங்க இல்லையா அதிகமா, அவங்க என்ன பண்ணாரு? வாயாலே பேசி அழைக்கிறாராம். ஒரு முறை உடல் நெளிந்து உள்ளம் கலந்து சிறைப்படத்தில் உட்கார்ந்த போது ஒரு ஜெயிலர் வாசிக்கு புத்திமதிகள் சொன்னார். அவங்க ரொம்ப உடைந்து போய் உட்கார்ந்தப்போ ஒரு ஜெயிலர் என்ன பண்ணாரு? ஜெயில் பாதுகாவலர் இருக்காங்க, அவங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு புத்திமதி சொன்னாங்க. என்ன அப்படின்னா புத்திமதிகள் கூறியிருக்காரு. என்னன்னு பார்த்து உடனே வெகுண்டு எழுந்து வாசி அடைய மடையா, நீ எனக்கு புத்திமதி சொல்றவன், மூடு வாயை, உனக்கு நம்மளுக்கு புத்தி சொல்றேன். என்ன சொன்னாரு? நீ எனக்கு புத்திமதி சொல்றியா? நான் வந்து வாயை மூடு, நான் வந்து உனக்கு உங்க அப்பனுக்கு புத்திமதி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே வேகம் பேசினாராம். மாணவனது வாயிலிருந்து மறைவான் ஜெயிலர். உடனே அவர் என்ன பண்ணாரு? ரொம்ப அசிங்கப்பட்டு போய் ஜெயிலர் போயிட்டாரு. அதன் பிறகு செக்கெழுத்து சிறைச்சாலையில் இருக்கும்போது செக்கெழுத்தாராம். செக்கெழுத்து கடும்பறை புரிந்த அந்த கண்ணீரையும் தமிழ் நூல்கள் படித்து மாற்றிக்கொண்டார். அந்த கஷ்டத்தை என்ன பண்ணார்? செக்கெழுத்ததையும் அவங்க நிறைய வேலையெல்லாம் கொடுத்ததும் அந்த பணியெல்லாம் செய்ய முடியாமல் அவரால் ரொம்ப கடும் துயரத்தை போக்கிக் கொள்வதற்காக என்ன பண்ணார்? நிறைய தமிழ் நூல்களை படிச்சிருக்கிறாரு. அப்ப தொல்காப்பியம், இந்நிலை ஆகிய நூல்களை படித்தார். என்ன நூல்கள் படித்திருக்கிறாரு? தொல்காப்பியம், இந்நிலை அப்படிங்கிற ஒரு நூலை படித்திருக்கிறாரு. தொல்காப்பியம், இந்நிலை அப்படிங்கிற ஒரு நூலை படிச்சு, இந்த 2 நூலையும் படிச்சு தன்னுடைய துயரத்தை போக்கிக்கிட்டாரு. இந்த 2 தமிழ் நூல்களையும் படிச்சு தன்னுடைய கஷ்டத்தை போக்கிக்கிட்டாரு. ஆளுநர் என்பவர் கேட்க ஆங்கில மொழி நூலையும் மனப்போர் வாழ்க்கை என்ற தமிழ் மொழிபெயர்த்தார். ஆங்கில நூலை வந்து ஆங்கில மொழி நூலை வந்து என்ன பண்ணியிருக்காரு? மனப்போர் வாழ்க்கை என்ற நூலை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு. மெய்யறிவு மெய்யரம் என்ற போன்ற நூல்களை இயற்றிருக்கிறார். மெய்யறிவு மெய்யரம் அப்படின்ற நூல்களை 2 நூல்களையும் இயற்றிருக்கிறார். வாவுசிதம்பரம் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் துறைமுகத்தை வந்து பார்த்தார். சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண? விடுதலையாகி சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய துறைமுகத்தை வந்து பார்க்குறாரு. அப்போ பார்க்கறீங்கன்னா அந்த சுதேசி கப்பல் வந்து காணாமல் போயிருந்தது. காணாமல் போய்விட்டார். அதாவது சுதேசி கப்பல் இல்லாததுனால அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தாராம், துன்பப்பட்டாராம். அதுக்கப்புறம் பட்டப்பாடெல்லாம் பயணிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பரிதவித்துட்டு இருக்கிறாரு. பாயை காண்பது சுதந்திர வேண்டும், பணியை காண்பது வெள்ளை எவ்வளவு வேண்டும், நாம் அனைவரும் பாடுவான் வர வேண்டும் என எண்ணினார். அந்த பாட்டு பாடிட்டு இந்த வர வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அந்த நாள் வந்தபோது அவர் உலகில் என்ன பண்ணிட்டாரு? இல்லை, விடுதலைக்காக போராடி நாட்டு மக்கள் துயர்களிக்க வஉசி அவர்கள் 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18 என்ன பண்ணியிருக்காரு? இறந்துவிட்டார். நவம்பர் 18 இறந்துவிட்டார். இதை நான் உங்களுக்கு சுருக்கி சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்லா புக்கை நல்லா ஒரு டைம்ல நல்லா படிச்சு ரீட் பண்ணி பாருங்க. சரிங்களா? நம்ம அடுத்து பார்க்க போகிறது வழக்கு. இலக்கணம் பார்க்க போகிறோம். வழக்குனா என்ன? அதாவது எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை தான் வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை தான் என்னது? வழக்கு. நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை எந்தெந்த பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதுதான் வழக்கு. நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை எவ்வாறு பயன்படுத்தினார்களோ அதை அவ்வாறு பயன்படுத்துவதுதான் வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல 2 வகையாக பிரிக்கப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும், தகுதி வழக்கு 3 வகைப்படும். இப்போ அது என்னன்னு பார்க்கலாம். இயல்பு வழக்கு அப்படின்னா ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களாலே குறிப்பிடப்படுவதுதான் இயல்பு வழக்கு ஆகும். எனவே ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களால் குறிக்கப்படுவதுதான் என்னது? இயல்பு வழக்கு. அதுல 3 வகைப்படும். என்னென்ன? இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு. இலக்கணம் உடையது அப்படின்றத பார்ப்போம். நிலம், மரம், வான்,
இப்ப இந்த சொற்களை நோக்குங்க. நிலம், மரம், வான் இந்த சொற்களை நோக்கும்போது தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடு இல்லாம இயல்பாக தோன்றுது. என்னது? நிலத்தை நம்ம பூமியை நிலம்னு சொல்றோம், மரத்தை மரம் தான் சொல்றோம், வான ஆகாயத்தை நம்ம வான் தான் சொல்றோம். அப்ப இது வந்து என்னது? இவை தமக்குரிய பொருளை எந்த வகை மாறுபாடுமே இல்லாம இயல்பாக தருகின்றன. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக பொருள் தருவது தான் நம்ம முறையாக அமைந்த சொல் தான் என்னது? இலக்கணம் சொல்லுது. அடுத்தது இலக்கண கோடி. இப்ப இலக்கண கோடி பாருங்க. இல் முன். இந்த இல் முன் இருக்கு இல்லையா? இத எப்படி இல்லத்தின் முன்பகுதியை குறிக்கும் இல்லையா? அதாவது இல்லம்னா என்ன? வீடு, வீட்டினுடைய முன்பகுதியை குறிக்கும். இல் முன் அப்படின்னா என்னது? வீட்டினுடைய முன்பகுதியை குறிக்கிறது. ஆனா அதனை நம் முன்னோர் என்னன்னு சொன்னாங்க? முன்றில். என்னது? முன்றில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதை நம்ம மாற்றோம். கிளையின் நுனியை கிளை நுனி. இப்ப கிளை நுனி என்ன பண்றோம்? கிளை நுனின்னு சொல்றோம் இல்லையா? கிளை நுனின்னு சொல்றோம். இதே நுனி கிளைன்னு சொல்லலாம். நுனி கிளையில அப்படின்னு சொல்லுவாங்க. நுனி கிளையில, கிளை இப்படி சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். அப்ப இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் தான் நம்ம இலக்கண கோடின்னு சொல்லலாம். முன்றைன்னு சொல்லலாம், மின்னு சொல்லலாம், கிளை நுனின்னு சொல்லலாம், நுனி கிளைன்னு சொல்லலாம். இப்ப ரெண்டுமே ஒரே பொருள் தான் தருகிறது. அப்ப இலக்கண முறைப்படி அமையாவிடும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படுவது என்னது? இலக்கணம் கோடி. இந்த இலக்கண கோடி பெரும்பாலும் சொற்களின் முன் பெண் பகுதிகள் இடமாறி வருவதை குறிக்கும். அதுதான் சரியா? இல் முன், முன்றில், அதாவது முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி இடமாறி வரும். இந்த இலக்கண கோடியை தான் முன் பின்னாக தொக்க கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. புறநகர். இதை நம்ம மாற்றணும்னா என்ன ஆகும்? நகர்ப்புறம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான். தசை, சதை, கால்வாய், வாய்க்கால், கடைக்கண் அந்த மாதிரி வராது. அடுத்தது பார்க்க போறது நம்ம என்னன்னா தகுதி மறு. அடுத்தது என்னது? மறு. மறு அப்படின்னா நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடத்துலையும் நம்ம ஃபுல்லாவே அந்த முழுமையான வடிவத்தை நம்ம பயன்படுத்துறது. எல்லா சொற்களையும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நம்ம என்ன பண்றோம்? முழுமையா பயன்படுத்துவது இல்லை. இப்ப அதுக்கு உதாரணமா தான் இப்ப தஞ்சாவூர் அப்படின்னு இருக்கு இல்லையா? தஞ்சாவூர் என்பதை தஞ்சை என்னன்னு சொல்றோம்? தஞ்சை. அப்படி ஷார்ட்டா மறுபடி வருது. தஞ்சாவூர்ல இருந்து மறுபடி வந்ததுதான் என்னது? தஞ்சை. அதே மாதிரி கோயம்புத்தூர், கோவை. கோயம்புத்தூர்ங்கிறத கோவை அப்படின்னு சொல்லுவோம். கோயம்புத்தூர்ங்கிறத கோவை. இப்ப என் பெயர் நம்ம வழங்குறோம் இல்லையா? அப்ப இவ்வாறு இலக்கண வெளியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் என்னது? மறு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு உதாரணமா கோவை, கோயம்புத்தூர், குழந்தை அப்படின்னா கும்பகோணம், அந்த மாதிரி எந்தை, எமதுநாடு, போது, சோனாடு இந்த மாதிரி வரிகளை நம்ம என்ன சொல்றோம்? மறு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது தகுதி வழக்கு. தகுதி வழக்குங்கிறது என்ன அப்படின்னா ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு ஒரு சொல்லா நம்ம குறிப்பிடுவதுதான் தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஏதேனும் ஒரு காரணத்தினால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை வேறொரு சொற்களா நம்ம அதற்கு தகுதியான வேறு சொற்களா நம்ம மாற்றி சொல்வதுதான் என்னது? தகுதி வழக்கு. இந்த தகுதி வழக்கு 3 வகைப்படும். என்ன அப்படின்னா இடக்கர் அடக்கல், மங்களம், குழு குறி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடக்கர் அடக்கல் பாருங்க. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவதுதான் என்னது? இடக்கர் அடக்கல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவதுதான் இடக்கர் அடக்கல். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால் கழுவி வரலாம், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன், இந்த மாதிரி அதற்குரிய சொற்களால் வளர்ந்தது தகுதியுடைய சொற்களால் சொல்வதுதான் என்னது? தகுதியுடைய வேறு சொற்களால் சொல்வதுதான் இடக்கர் அடக்கல். அடுத்தது மங்களம். அடுத்தது என்னது? மங்களம். மங்களம் அப்படின்றது என்னது? மங்களம் இல்லாத சொல். அதாவது செத்துட்டாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து மங்களம் இல்லாத சொல்ல நம்ம முன்னோர் கருதினர். ஆனா அதை நம்ம என்ன பண்ணோம்? செத்தார் அப்படிங்கிறத துஞ்சினார் சொல்லலாம், இல்லாட்டி இயற்கை எழுதினார் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறொரு சொல்லா குறிப்பதுதான் என்னது? மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஓலை அப்படின்னா திருமுகம்னு சொல்லலாம். கருப்பு ஆடு, வெள்ளாடு, விளக்கை அணைன்னு சொல்றோம் இல்லையா? விளக்கு அணைச்சுனா சொல்றோம், அது மாதிரி சொல்லக்கூடாது. அது மங்களம் சொல்லல. விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது சுடுகாடு. சுடுகாடுன்னு சொல்றோம்
காரி அப்படின்ற ஒரு சொல்லால கூறுகிறார்கள். அதே மாதிரி யானைப்பாகன் வந்து ஆடை காரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது கோழி. என்னது கோழி? கோழினா என்ன? இப்ப பாருங்க, அரண் 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 அறம் செய்ய விரும்பு. என்னது? இது வந்து ஔவையார் சொன்னார். அறம் செய்ய விரும்பு, அதாவது அறம்னா தர்மம் செய்யணும், செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் ஒரு அதிகாரத்தில் ஒன்று. இப்ப இந்த ரெண்டு சொல்லையும் பாருங்க, அரண் அறம். இதுல என்ன மாறி இருக்குது? ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கு இல்லைங்களா? ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்குது. ஆனா இதனுடைய என்னது பொருள் மாறுபடும். அரண்னாலும் தர்மம் தான், அறம்னாலும் தர்மம் தான். அப்ப ரெண்டுமே என்னது ஒரே பொருளை தான் குறிக்கிறது, ஒரே பொருளை தான் குறிக்கிறது. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கு. இந்த ஒரு எழுத்து மட்டும் என்னது மாறி இருக்குது. அப்ப இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து இடம்பெற்ற பொருள் தருவதுதான் போலி. புரியுதுங்களா? திரும்ப சொல்றேன். அதாவது சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து புதிய எழுத்து வந்து பொருள் தருவது என்னது போலி. இப்ப இந்த போலி அப்படின்னா மூன்று வகைப்படும். என்னது? முதல் போலி, முதல் போலி, அடுத்தது இடைப்போலி, முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. என்னது? இடைப்போலி, முதல் போலி, கடைப்போலி என மூன்று வகைப்படும். இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் போலி பாருங்க. முதல் போலில பசல், பைசல். அப்ப இந்த முதல் எழுத்து மாறினாலும் பைசத்தினாலும் பசத்தினாலும் ரெண்டு ஒன்று தான். இது என்னது? முதல் எழுத்து மாறினாலும் என்னது பொருள் மாறுபடவில்லை. என்னது? பொருள் மாறுபடவில்லை. அப்ப இவ்வாறு சொல்லி முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து பொருள் தருவது, அதே பொருளை தருவது முதல் போலி ஆகும். அடுத்தது இடைப்போலி பாருங்க. அமைச்சு, அமைச்சு. அப்ப இது வந்து என்னது? இடைப்போலி. இரண்டாவது இடத்துல ஒரு சொல்லி இறுதியில் சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அப்பொருள் தருவது இடைப்போலி. ஆனா வேறொரு எழுத்து வந்தாலும் என்ன பண்ணிருக்குது? பொருள் மாறவே இல்லை. அடுத்தது கடைப்போலி பாருங்க. அதேதான் நிலம், நிலம். நம்ம மரம் பார்க்க முடியுங்களா? அதேதான் நிலம், நிலம். அப்ப நிலம்னாலும் நிலம்னாலும் ரெண்டு ஒன்று தான், அதே போல தான் தருது. அப்ப இது ஒரு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அமைந்து அதே பொருளை தருவது கடைப்போலி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இது பெரும்பாலும் அகழி பெயர்களின் இறுதியில் இருக்கும் மகர எழுத்துக்கு பதிலாக நகர, அதாவது மகர எழுத்துக்கு பதிலாக நகர எழுத்து தான் வரும். நகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் வரும் கடைப்போலியாக. மகரத்துக்கு பதிலாக நகரம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நகரம் இருந்தது அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நகரம் வரும். இங்க பாருங்க, இப்ப பாருங்க பந்தல் இருக்கீங்களா? பந்தல். இதுல என்ன மாறுது? நகரத்துக்கு பதிலாக நகரம் வருது. அதே மாதிரி மகரத்துக்கு பதிலாக நகரம் வருது. இதுதான் கடைப்போலி. அடுத்தது முற்றுப்போலின்னு ஒண்ணு இருக்கு. முற்றுப்போலி பார்த்தீங்க அப்படின்னா முற்றுப்போலி அப்படிங்கிறது என்னன்னா மூவகை போலிகள் மட்டுமன்றி இது ஒரு வகை போலியும் உண்டு. முற்றுப்போலி இப்ப பாருங்க, 5 5 5 இந்த சொற்களை நோக்குங்க. 5 நாளும் 5 நாளும் 5
இதில் உள்ள எழுத்து எல்லாமே என்னது வேறுபட்டிருக்கு. இதில் வந்து என்னது முதல் பொருளில் முதல் எழுத்து மட்டும் மாறுச்சு, இரண்டாவது இடைப்பொருளில் இரண்டாவது எழுத்து மட்டும் மாறுச்சு, நடைப்பொருளில் மூன்றாவது எழுத்து மட்டும் மாறுச்சு. ஆனால் முற்றுப்பொருளில் பார்த்தீங்கன்னா முழுவதுமே என்னது பொருள் எழுத்து மாறிடுச்சு. ஆனால் இருந்தாலும் எண்ணம் ஒரே பொருளை தான் தருகிறது. 5 என்ற எண்ணம் மட்டும்தான் அது குறிக்கிறது. 5 என்ற எண்ணம் மட்டும்தான் அது குறிக்கிறது. அப்போ அதனால அது முற்றுப்போலி. என்னது முற்றுப்போலி. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அந்த எழுத்துக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பதுதான் முற்றுப்போலி எனப்படும். இதனுடைய புக் பேக் எக்ஸசைஸ் பாருங்க, பேஜ் நம்பர் 17. ஃபர்ஸ்ட் ஒன், பந்தர் அப்படிங்கிறது என்னது கடைக்கோடி. அதாவது நகரத்துக்கு பதிலாக நகரம் வந்துருக்குது, அதனால அது கடைக்கோடி. அடுத்தது மைஞ்சு. மைஞ்சுங்கிறது முதல் கோடி, மஞ்சு வரும் இல்லையா, அதனால அது முதல் எழுத்து மாறி இருக்கு, அதனால அது முதல் கோடி. தேர்ட் ஒன் அஞ்சு. அஞ்சுங்கிறது என்னது முற்றுப்போலி. அஞ்சுங்கிறது என்னது முற்றுப்போலி. 5ங்கிறதுக்கு பதிலாக என்னது முழுவதுமே மாறி இருக்கு, அதனால அது முற்றுப்போலி. முற்றுப்போலி. அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்க, அரைய. அரையங்கிறது என்னது இடைப்போலி. அரையங்கிறது என்னது இடைப்போலி. இரண்டாவது எழுத்து மாறி இடையில. அடுத்தது வழக்கு என்றால் என்ன? பேஜ் நம்பர் 17ல குருவினா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வழக்கு என்றால் என்ன இல்லையா, அதுக்கு பேஜ் நம்பர் 67ல பாருங்க. ஃபர்ஸ்ட்ல நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை எந்தெந்த பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். இந்த வழக்கு பார்த்தீங்க இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என இரு வகைப்படும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், தகுதி வழக்கின் வகைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் சொன்னேன்? 3 வகைப்படும் சொன்னேன் இல்லையா. இங்கே பாருங்க, பேஜ் நம்பர் 68ல தகுதி வழக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் தகுதி வழக்கு 3 வகைப்படும். என்னென்ன? இடக்கர், அடக்கல், மங்கலம், குழுக்குறி. அடுத்தது தேர்டு கொஸ்டின் பாருங்க, வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள போலி சொல்லை கண்டறிக, அதையான சரியான சொல்லை எழுதுகிறாங்க. இப்போ பாருங்க, 3வது கொஸ்டின் பாருங்க. குருவி நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா, இத்தொடரில் இடம்பெற்றுள்ள போலி சொல்லு மாறும். போலி சொல். இடம்பெற்றுள்ள போலி சொல் என்ன அப்படின்னா சொல் நஞ்சு விட்டது. என்னது? நஞ்சு விட்டது. அதாவது நஞ்சு விட்டதுன்னா வீணா போயிடுச்சு பழம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதன் சரியான சொல் என்ன அப்படின்னா நைந்து. என்னது? அதன் சரியான சொல் என்னது? நைந்து விட்டது. வாழைப்பழம் நஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. பழம் ரொம்ப பழுத்து கனிஞ்சு போயிடுச்சு, அதுதான் நஞ்சு விட்டது அப்படிங்கிறதுக்கு நைந்து விட்டது. ரெண்டுமே ஒரே பொருளாக தான் தருது. அப்போ அது இந்த சொல்லுதான் போலி சொல். அடுத்தது பேஜ் நம்பர் 72ல பாருங்க. நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம், எழுவாய்னா என்ன, செயல்படுறோம்னா என்ன, பயணிகள்னா என்னன்னு படிச்சுப்போம் இல்லையா. அதுதான் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது தொடரில் முதலில் வருவது எழுவாய், இறுதியில் வர சொல் வந்து என்னது பயனிலை, இடையில் வரக்கூடிய சொல் தான் செயல்படும். இதை தான் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் எழுவாய் எழுதுறேன். எழுவாய், அடுத்தது பயனிலை, அடுத்தது செயல்படுவது.
இப்போ எழுவான எடுத்து எழுதிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே 5 தொடர்பு கொடுத்துருக்காங்க. வீரர்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. வீரர்கள் நாட்டை காத்தனர் இருக்கு. அப்ப எழுவா இது வீரர்கள். காத்தனர்ங்கிறது பயணிகள். காத்தனர்ங்கிறது பயணிகள். அடுத்தது நாட்டை எதை காத்தனர்? நாட்டை காத்தனர். அப்ப அது செயல்படுது. அடுத்தது பொதுமக்கள். செகண்ட் ஒன் பொதுமக்கள். அடுத்தது தீட்டி எழுதினர். அடுத்தது அந்நிய குடிநடை. அடுத்தது தேர்ட் ஒன் பாண்டியன். மீனப்பொடி பந்து. மீனப்பொடி கோக்கை இலைப்பந்து. அடுத்தது திருக்குறள். யார்? யார் எழுதியவர்? அடுத்தது திருக்குறள். அடுத்தது கவிஞர். அடுத்தது கீழே என்ன கொடுத்துருக்காங்க? கீழே பாருங்க 5 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. எழுவாய் பயண செய்யப்பட்டுள்ள ஆகிய 3 அமைப்படி 5 தொடர்புகளை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிறுவன் மிதிவண்டியை ஓட்டினான். மிதிவண்டியை ஓட்டினான். அடுத்தது மன்னர் நல்ல முறையில் நாட்டை ஆண்டார். நல்ல முறையில் நாட்டை ஆண்டார். தேர்ட் ஒன் குழந்தை பழத்தை தின்றது. குழந்தை பழத்தை தின்றது. அடுத்தது மாணவர்கள் பாடத்தை படித்தனர். பாடத்தை படித்தனர். ஃபிஃப்த் ஒன் ஓவியர் ஓவியத்தை வரைந்தார். ஓவியர் ஓவியத்தை வரைந்தார். அடுத்தது அடுத்த பேஜ் நம்பர் பாருங்க 73 பாருங்க.
இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடையில் கூ சேர்த்து தொடரை எழுதுங்க. வீடு சென்றான், வீடு கூ சென்றான், வீட்டுக்கு சென்றான் அப்படி எழுதலாம். தீர்வு மாடு கூழ் கொடுத்தான் இருக்கா, மாடு கூட்டல் கூ கூட்டல் கொடுத்தார். இப்போ என்ன வரும்? மாட்டுக்கு புல் கொடுத்தார் வரணும். மாட்டுக்கு புல் கொடுத்தார், மாட்டுக்கு என்னது புல் கொடுத்தார் அப்படின்னு எழுதணும். மாட்டுக்கு மாட்டுக்கு புல் கொடுத்தார். ஓகேங்களா? இதில் என்ன சேர்த்துருக்கோம்? பூ சேர்த்துருக்கோம். அடுத்தது செகண்ட் ஒன், பாட்டு பூ பொருள் எழுது. பொருள் எழுது. தேர்ட் ஒன், செடி பூ பாய்ந்தது. அடுத்தது முல்லை பூ தந்தான் பாடி. தந்தான் பாடி. சுவர் பூ சாந்து பூசினான். என்னது சாந்து பூசினான். இப்போ நம்ம இங்கே எழுதணும். எழுதலாமா? இப்போ என்ன இருக்கு? பாட்டுக்கு பொருள் எழுது. அப்போ பாட்டுக்கு பொருள் எழுது. பாட்டுக்கு பொருள் எழுது. பாட்டுக்கு பொருள் எழுது. அடுத்தது செடிக்கு பாய்ந்தது. செடிக்கு பாய்ந்தது. செடிக்கு பாய்ந்த நீர். செடிக்கு பாய்ந்த நீர். அதே மாதிரி முல்லைக்கு தே தந்தான் பாடி. முல்லைக்கு தே தந்தான் பாடி. முல்லைக்கு தே தந்தான் பாடி. அடுத்தது சுவருக்கு சாந்து பூசினான். அப்ப சுவருக்கு சாந்து பூசினான். சுவருக்கு சாந்து பூசினான். சாந்து பூசினான். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குங்க. இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சுக்கோம். இப்போ கண் கூட்டல் அழகு, கண்ணழகு, கண் உண்டு, கண் உண்டு. அப்போ அதே மாதிரி தான் மண்ணழகு, மண்ணழகு, மண் உண்டு. அதே மாதிரி விண்ணழகு, விண்ணுண்டு. விண்ணழகு, விண்ணுண்டு. அடுத்தது பண்ணழகு, பண்புண்டு. பண்ணழகு, பண்புண்டு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது அகம் என முடியும் சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களே கொடுத்துருக்காங்க நூலகம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அடுத்தது நம்ம எழுத போகிறோம் உணவகம். உணவகம், காப்பகம். அடுத்தது மருந்தகம், இனிப்பகம். அடுத்தது அடுக்ககம். அடுத்தது கோடிநடைகளை தமிழ் எண்களை கொண்டு நிரப்ப கொடுத்துருக்காங்க.
அதாவது 12 வயது. அடுத்தது நான் படிக்கும் வகுப்பு எனது எதனால் படிக்கிறோம், ஏழாவது படிக்கிறோமோ அப்போ ஏ. தமிழ் இலக்கணம் டேஷ் வகைப்படும், எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். 5க்குள்ள என்னது ரூட். அடுத்த போர்ட் திருக்குறளில் டேஷ் அதிகாரங்கள் உள்ளன, 133 அதிகாரங்கள். அப்போ அதை எப்படி எழுதணும், கானா 1 ஞானா 3 அதே மாதிரி போகணும். அடுத்தது இந்தியா டேஷ் ஆண்டு விடுதலைப்பட்டது. இந்தியா எப்போ விடுதலைப்பட்டது, 1947. அப்போ 1947 எப்படி எழுதணும், கா அடுத்தது பேஜ் நம்பர் பாருங்க, பேஜ் நம்பர் 74ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே கீழே பெயர் கொடுத்துருக்காங்க. என்னது மூதறிஞர். குறிப்புகளை கொண்டு தலைவரின் பெயரை கட்டங்கள் கண்டுபிடித்து எழுதணும். இதை நீங்கள் நீங்களே இது பண்ணிக்கலாம். இது மேலே கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், பாக்ஸ் போட்டுருங்க. இப்போ மூதறிஞர் இருக்கா, மூதறிஞர் எங்கே வருது பாருங்க, பாருங்க மூதறிஞர். இதில் என்ன பண்ணணும், இதில் ஒவ்வொன்றா பார்த்து தில்லையாடின் பெருமை, அப்பொழுது தமிழர், விருதுப்பட்டி வீரர், இந்த மாதிரி ஒவ்வொரு பெயரும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும், கவனமாக பார்த்து இதை குறிக்கணும். ஓகேங்களா, இதை குறிக்கணும்.